மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். பாருங்கள், மக்காசோளத்திலே இது வந்து ஸ்வீட் கார்ன். இது வந்து வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது வந்து நான் ஒரு கதிர் வாங்கிட்டு வந்தேன். ஒன்றில் வந்து இந்த அளவுக்கு வந்தது, நல்லா ஒரு கப் அளவுக்கு வந்தது பாருங்கள். நான் வந்து நல்லா ஒன்று ஒன்றா பிச்சு க்ளீனாக சுத்தம் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அந்த மேலே ஒரு நார் மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்துணும். இல்லைனா நம்ம வடை சாப்பிடும்போது நாராக வாய்க்கு வந்து பல்லுக்கு அடிப்படும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். நம்ம தண்ணியே விட்டு அரைக்கல, இருந்தாலும் அது வந்து பச்சை சோளன்றதுலாம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பச்சரிசி, கடலை மாவு ரெண்டும் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சால் தான் வடை வந்து நல்லா வரும். இல்லைன்னா ரொம்ப இலக்கமாக இருக்கும், வடை செய்ய முடியாது. இது அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு மக்காசோளன்றதுனால ஒரு சின்ன வெங்காயம் போதும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறமாவும் கொஞ்சம் தண்ணி விட, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இலக்கமாகவே இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கடலை மாவு 2 ஸ்பூன், அப்பவும் கொஞ்சம் வந்து இலக்கமாகவே இருக்குது. இன்னும் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சுட்டு வடை வந்து ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்வீட் கார்ன் வடைன்றதுனால கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது இந்த மாவு வடை வந்து. வடை தட்டி போட்டுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கணும். 2 பக்கம் நல்லா வடை நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். வடை நல்லா வந்து எவ்வளோ கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வடை எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வடை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கூடவே வந்து கடலை மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் வடை கலராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வச்சு ரொம்ப சுவையாக வடை செஞ்சு பாருங்கள். வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.